அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 147. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழிமைகளால் போற்றிப் பணிக்கின்றேன். இந்த உலகம் உய்யும் பொருட்டு அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற பொருளார்த்தங்களை தன் நூல் மூலம் விளக்கம் செய்து பல்லாண்டுகளாய் மனித குலத்தை காத்து வருகின்ற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் சூட்டி மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளுவருடைய பொருள் நிலையில் தானும் நின்று அவர் செய்த குறள்களுக்கு தெளிவுமிக்க உரை தந்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலிலும் உரையிலும் ஆர்வமைப்படுத்தி கற்றுத்தந்த என்னுடைய ஆசிரியர்களுடைய திருவடிகளை போற்றி மகிழ்வதிலே நிறைவு கொள்கின்றேன். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி தொடங்கிய நாளன்று போலவே இன்று வரைக்கும் அக்கறை காட்டி அவற்றை சரிவர நடத்தி வருகின்ற இளையோருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் இருந்து இந்த சங்கமத்தில் கலந்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்துகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகார தலைப்பு தெரிந்து வினையாடல். குறள் எண் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். குறள் எண் 512. வாரி பெருக்கி வளம்படுத்து ஒரு வேலையை அரசன் எப்படி வேலையாளை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையாளை அந்த வேலையிலே இருக்கக்கூடிய நல்ல பகுதிகளை, ஆகும் பகுதி ஆகாத பகுதி என்ற பகுதிகளை ஆராய்ந்து ஆகும் பகுதியை சிறப்பிக்கக்கூடியவனாக இருப்பானேயானால் அவனை எடுத்து வினையிலே உச்சரிக்கலாம் என்பதை முதல் குறள் சொல்கிறது. குறள் எண் 512. வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை சொல்லுகிறார். பொருள் வருகின்ற வருவாய்களை பெருக்க தெரிந்தவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படி பெருக்குகிறது மட்டுமல்லாமல் வளத்தினை, செல்வத்தினை சிறக்கச் செய்ய வேண்டும். செல்வம் என்பது என்ன என்பதெல்லாம் பரிமேலழகர் சொல்லுகிறார். பொருள் வருவாயை பெருப்பிப்பது, பிறகு அந்த பொருள் வருவாயினோடு செல்வத்தை சிறப்பிப்பது, இவை இரண்டுக்கும் வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் நீக்குகிற தன்மை கொண்டதாக இருப்பது. இப்படி ஒருவன் இருந்தால் இருக்க பண்ணி அவனை வினையிலே ஆளுதல் செய்ய வேண்டும் என்கிறார். குறள் எண் 513. அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை இந்நான்கும் நன்கு உடையான் கட்டே தெளிவு. அப்படி எடுக்கப்படுகிற வினையால் வினை செய்கிற பொழுது 4 விஷயத்தை கவனித்து செய்விக்க வேண்டும் என்கிறார். ஒன்று, தலைவன் மாட்டு அன்பு. அன்பு என்பது பொதுவான அன்பு அல்ல. இங்கே எந்த தலைவனுக்கு கீழ் வேலை செய்கிறானோ அந்த தலைவன் மேல் அன்பு கொண்டவனாக ஒரு வேலையால் இருக்க வேண்டும். அது ஒன்று. அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்லாமலே நமக்கு தெரியும். எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த வேலையை செய்யக்கூடிய அறிவுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். தேற்றம் என்றால் அவற்றை செய்கிற பொழுது வருகிற இடையூறுகளை தாண்டுகிற தகுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து நாம் பொருளை வருகிற பொழுது அரச நிர்வாகங்களிலே பெரும் தொகையாக பொருள் வரும். அந்த பொருளிலே தானவா கொள்ளாமல் இருக்கிற தகுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனைத்தான் வினையிலே ஆழ்தல் வேண்டும், ஆளச் செய்ய வேண்டும் என்று 3வது குறள் சொல்கிறார். குறள் எண் 514. எனை வகையான் தேறிய கண்ணும்
வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். இதற்கு முன் அதிகாரத்திலே வினையாளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அதிகாரத்திலே 4 வகையான சோதனை செய்ய வேண்டும். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் என்கின்ற 4 வகையாலும் சோதித்து ஒரு வேலையாளை எடுக்க வேண்டும் என்று இன்னும் பல சோதனைகளை சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது இங்கே சொல்லுகிறார், நீ எப்படித்தான் நுட்பமாக தேர்ந்தெடுத்தாலும் நீ தேர்ந்தெடுத்து வேலை கொடுத்த பிறகு அந்த வேலையின் தன்மையால் மாறுபடுகிறவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்களை நீ இடையிடை சோதித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். குறள் எண் 515. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. இந்த செய்தி முன்னமும் எளிதாக சொல்லப்பட்டது. இங்கே அதை அழுத்தி சொல்லுகிறார். இந்த வேலையை யாருக்கு கொடுப்பது? இந்த உரையினுடைய முடிவிலே பார்த்தீர்களால் வினையினது இயல்பு கூறப்பட்டது என்று இருக்கும். வினையை எவரிடம் கொண்டு போய் பொருத்துவது, எவரை கொண்டு ஆழ்விப்பது என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கல்லால். ஒரு வேலையை செய்கின்ற அறிவு இருக்க வேண்டும். அது செய்கிற பொழுது வருகிறதாகிய துன்பங்களை தாங்கி நின்று பிடிக்கக்கூடிய அந்த தன்மை வேண்டும். அப்படியானவர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்காமல் தன் தொடர்பு பற்றிய அன்பை அடிப்படையாக கொண்டு வேலையை செய்ய ஒரு வேலையாளை தேர்ந்தெடுக்க நினைக்கக்கூடாது என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. பரிமலரோடு உள்ளே செல்வோம். அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. உரை. அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால். செய்யும் உபாயங்களை அறிந்து செயலானும் இடையூறுகளானும் வரும் துன்பங்களை பொறுத்து முடிவு செய்ய வல்லானை அல்லது. ஆற்றி என்பதற்கு எழுதுகிறார். இந்த இடையூறுகளால் வரும் துன்பங்களை பொறுத்து முடிவு செய்ய வல்லானை அல்லது. வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. வினைதான் இவன் நம்மாட்டு அன்புடையன் என்று பிறனொருவனை ஏவும் இயல்புடைத்தன்று. ஒரு வேலை அறிந்து ஆற்றக்கூடியவனிடம்தான் கொடுக்க வேண்டும். தவிர இவனென்பால் அன்புடையவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு கொடுப்பது அல்ல வினையினுடைய தன்மை என்று வினையினுடைய இயல்பை சொல்லுகிறார். முதல் சொன்ன 2 தொகுதி உள்ளவனுக்குத்தான் வினையிலே ஆழ்த்துகிறதாகி அந்த ஆற்றல் வரும். மற்றவர்களுக்கு அது வராது என்பதை சொல்வதற்காகத்தான் அது அன்று என்கிறார். அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால். செய்யும் உபாயங்களை அறிந்து செயலானும் இடையூறுகளானும் வரும் துன்பங்களை பொறுத்து முடிவு செய்ய வல்லானை அல்லது. 2 துன்பம் சொல்லுகிறார். செயலானும் இடையூறுகளானும். ஒரு காரியங்களை செய்கிற பொழுது அந்த செய்கிற பொழுது ஒரு வேலை பழு இருக்கும். அந்த துன்பத்தை தாங்க வேண்டும். அந்த பழுவுக்கு மேலாக அந்த வேலைக்கு இடையூறு வரும். அந்த துன்பத்தையும் தாங்க வேண்டும். அந்த 2 துன்பங்களையும் தாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிறார். வினைதான் சொல்லுங்க. வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. வினைதான் இவன் நம்மாட்டு அன்புடையன் என்று பிறனொருவனை ஏவும் இயல்புடைத்தன்று. பொருத்தமானவனை விட்டு பிறனொருவனை ஏவுகிற தன்மை வினைக்கு இருக்கக்கூடாது என்கிறார். வினைக்கு மேற்சொன்னதாகி அந்த பொருத்தமான சிறப்புடையவனுக்குத்தான் அந்த வினை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார். உரைக்குறிப்பு. செய்கிற்பார்க்கு என்பது வேற்றுமை மயக்கம். செய்கிற்பார்க்கு என்பது உரை என்ன எழுதுறார் பாருங்க. திருப்பி அந்த இடத்தை படிங்க. செய்யும் உபாயங்களை அறிந்து அப்படின்னு எழுதுறாருங்க. செய்யும் உபாயங்களை அறிந்து செயலானும் இடையூறுகளானும் வரும் துன்பங்களை பொறுத்து முடிவு செய்ய வல்லானை அல்லது. செய்வார்க்கு என்பது செய்வானை என்று இருக்கிறது. அதை கவனியுங்கள். செய்வார்க்கு என்றால் நாங்கள் சொல்லுகிற பொழுது அந்த வேற்றுமை எங்களுக்கு வேறு விதமாக தெரியும். அவர் எழுதுகிற பொழுது இப்படி எல்லாம் செய்வானை அறிந்து என்கிறார். செய்வார்க்கு அறிந்து அல்ல, செய்வானை. ஆகவே அங்கே கூறுவு ஐயுருவாக மாற்றப்படுகிறது. அப்படி எப்படி மாறலாம் என்றால் இந்த ஐயுருவு கூறுவாக விகாரப்பட்டு நிற்கிறது என்பதை சொல்லுகிறார். செய்கிற்பார்க்கு என்பது வேற்றுமை மயக்கம்.
வேற்றுமை அறிவு ஐவர வேண்டியது கூ போடப்பட்டிருக்கிறது, அதை வேற்றுமை மயக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். அறிவு ஆற்றல்களால் அல்லது அன்பான் முடியாது என இதனால் வினையினது இயல்பு கூறப்பட்டது. வேலை செய்ய வேண்டுமானால் வேலைக்கு செய்வதற்கு அறிவும் ஆற்றலும் வேண்டும். அன்பு மட்டும் போதாது. அவன் என்பால் நேசம் உடையவன். நாங்கள் இன்றைக்கு செய்கிற பெரும்பான்மையான நிர்வாகிகள் செய்கிற பிழை, அன்புடையவனை இனங்கண்டு அவனுக்கு பதவிகளை கொடுப்பதும் தகுதிகளை கொடுப்பதும். ஏனென்றால் அந்த அன்பிலே ஈர்க்கப்பட்டு அவனின் மேல் ரொம்ப அன்பாக இருக்கிறான். முன்னமே சொல்லிவிட்டார், அன்பு கட்டாயம் தேவை என்று சொன்னவர் அன்பு அறிவு என்று சொல்ற இடத்திலே அன்பு தேவை என்கிறார். அந்த அன்பை மட்டும் வைத்து வேலையை கொடுக்க கூடாது. ஒரு அரசன் மாட்டு கீழே வேலை செய்கிறவன் அன்பு செய்தால் அது சந்தோஷம், அது அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிதான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு பொருத்தம் இல்லாத வேலைக்கு அவனை நியமிக்க கூடாது. இன்றைக்கு பல வேலையாட்கள் இந்த உத்தியை பயன்படுத்தி, அதாவது மேலதிகாரிகளை தங்கள் அன்பை காட்டி அவர்களை ஈர்த்து தமக்கு பொருத்தம் இல்லாத பதவிகளை வாங்கிக் கொள்கிறார்கள், இவர்களும் கொடுத்து விடுகிறார்கள். அப்படி செய்தால் அந்த வேலை சிறக்காது என்பதை இங்கே சொல்லுகிறார். அறிவு ஆற்றல்களால் அல்லது அன்பான் முடியாது என இதனால் வினையினது இயல்பு கூறப்பட்டது. வேலையினது இயல்பை சொல்லி இருக்கிறார். வேலையினது இயல்பு என்பது அதை செய்து முடிப்பதானால் அறிவும் ஆற்றலும் வேண்டுமே தவிர அன்பு அரசன் மாட்டு கொண்ட அன்பு மட்டும் போதாது என்பதை சொன்னதன் மூலம் வினையினது இயல்பு சொல்லப்பட்டது என்கிறார். குறள் எண் 515 மறுவாசிப்பு. அறிந்தாற்று செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. உரை: அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால், செய்யும் உபாயங்களை அறிந்து செயலானும் இடையூறுகளானும் வரும் துன்பங்களை பொறுத்து முடிவு செய்ய வல்லானை அல்லது. வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று. வினைதான் இவன் நம்மாட்டு அன்புடையன் என்று பிறனொருவனை ஏவும் இயல்புடைத்தன்று. உரைக்குறிப்பு: செய்கிற்பார்க்கு என்பது வேற்றுமை மயக்கம். அறிவு ஆற்றல்களால் அல்லது அன்பான் முடியாது என இதனால் வினையினது இயல்பு கூறப்பட்டது. குறள் எண் 516. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். உரை: செய்வானை நாடி, முதற்கண்ணே செய்வானது இலக்கணத்தை ஆராய்ந்து வினை நாடி, பின் செய்யப்படும் வினையினது இயல்பை ஆராய்ந்து காலத்தோடு எய்த உணர்ந்து செயல், பின் அவனையும் அதனையும் காலத்தோடு படுத்து பொருந்த அறிந்து அவனை அதன் கண் ஆடலை செய்க. வேலையை தேர்ந்தெடுத்து செய்கிற முறை அடுத்தபடியிலே சொல்லுகிறார். என்னவென்றால், ஒரு வேலை தகுதியெல்லாம் முன்னே சொல்லிவிட்டார். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அன்புடையவனாக இருக்க வேண்டும், எல்லாம் முன்னே சொல்லிவிட்டார். வேலை எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். வேலை செய்கிறவனுடைய தகுதிகளும் சொல்லிவிட்டார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், வேலை தகுதியான என்று ஒருவன் இருக்கிறான், வேலை என்று ஒன்று இருக்கிறது. இதிலே அந்த குறித்த வேலைக்கான செய்வதற்கான லட்சணம் அவனிடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு ரொம்ப பெரிய கெட்டிக்காரன், அவன் அந்த அலுவலகத்திலே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு பெரிய வேலையாளி, பெரிய படிப்பாளி என்று வையுங்கள். அவனை கூட்டுவதற்கு பயன்படுத்த முடியாது, அலுவலகம் கூட்டுவதற்கு அவனை பயன்படுத்த முடியாது. ஆனால் சிறந்த வேலையாள் தானே தேர்ந்தெடுத்தேன், ஆகவே கூட்டுவதும் ஒரு வேலை, ஆகவே அவனை அதற்கு போடலாமா என்றால் அது முட்டாள்தனம். அதுபோல கூட்டுகிறவன் என்று ஒருவன் இருப்பான், வீடுகளை துப்புரவு செய்வன், பெருக்குகிறவன். அவன் ரொம்ப கட்டிக்காரனாக நல்லவனாக இருப்பான், அதுக்காக அவனை கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் இருத்த முடியாது. செய்ய போகிற வேலையினுடைய தகுதி தெரிய வேண்டும், அதை செய்வதற்கான தகுதி ஒருவனுக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் இரண்டு பேரையும் பொருத்துகிற பொழுதுதான் வேலை சிறக்கும். எந்த வேலையை செய்வதென்பது முதல் தீர்மானம், அந்த வேலையை செய்வதற்கு என்னென்ன தகுதி வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம், அந்த தகுதி இருக்கிறவனை தேர்ந்தெடுப்பது மூன்றாவது தீர்மானம். பிறகு இந்த
தகுதியை, இந்த வினையையும் அந்த தகுதி உள்ளவனையும் பொருத்துவது 4வது தீர்மானம். 5வது தீர்மானம் சொல்லுகிறார், சும்மா பொருத்துவதிலே பிரயோசனம் இல்லை, காலத்தோடு சேர்த்து பொறுத்து என்கிறார். இவ்வளவும் செய்ய வேணும் என்கிறார். வேலையை செய்வதற்கான தகுதி, வேலையை செய்பவனுக்கான தகுதி, இது ரெண்டும் முக்கியம். பிறகு அந்த வேலையை செய்கிறவனையும் வேலையினுடைய தகுதியும் வேலை செய்வனுடைய தகுதியும் பொருந்தினால் ஒன்றுபடுத்துவது. அப்படி ஒன்றுபடுத்துகிற நேரத்திலே காலத்தோடு சேர்த்து ஒன்றுபடுத்தினால் வேலை சிறக்கும். இது மிக ஆழமான ஒரு விடயம். எப்படி யாரிடம் எந்த வேலையை கொடுப்பது என்பது சார்ந்த விஷயம். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு தரப்படி செய்வானை நாடி முதற்கண்ணே செய்வானது இலக்கணத்தை ஆராய்ந்து வினை நாடி பின் செய்யப்படும் வினையினது இயல்பை ஆராய்ந்து காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் பின் அவனையும் அதனையும் காலத்தோடு படுத்து பொருந்த அறிந்து அவனை அதன் கண் ஆடலை செய்க. ஒருவன் காவல் செய்வதிலே ரொம்ப கட்டிக்காரன். சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். காவல் செய்வதிலே ரொம்ப கட்டிக்காரன். எவரையும் அங்கே அலுவலகத்துக்குள்ளே நுழைய விட மாட்டான், எல்லாம் செய்வான். காவல் செய்வதற்கு என்னென்ன தகுதி என்று இருக்கிறது. ஆகவே அந்த தகுதியும் தெரிந்து கொள்ளணும். காவல் செய்கிறவனுக்கு நிர்வாகத்திலே அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும், கண்டவரையும் உள்ளே விடாதவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கிறது. அடுத்தது, அந்த தகுதி, காவல் செய்வதற்கான தகுதியை தெரிந்து கொண்டோம். இனி காவலாளிக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று பார்த்தால் அவன் அதுல ரொம்ப உச்சமானவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ராத்திரியிலே தூங்காமல் இருக்க முடியாது, இரவிலே தூங்காமல் இருக்க முடியாது. காவல் வேலைக்குரிய தகுதியும் தெரிந்து விட்டது, வேலையாளுடைய தகுதியும் தெரிந்து விட்டது. அவனுடைய அந்த இயல்பறியாமல் காலத்து அவன் 8 மணி ஆனால் தூங்க ஆரம்பிச்சுடுவான். தெரியாமல் அவனை நைட் டியூட்டிக்கு போட்டால் அந்த நிர்வாகம் கிடைத்தது. ஆகவே அவனை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், காலத்தோடு பொருந்துகிற மாதிரி அவனை பகலிலே காவலுக்கு இருத்த வேண்டும். சில பேருக்கு நித்திரை முழிக்கிற தகுதி இருந்தால் அவனை ராவிலே இருத்த வேண்டும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்படி வேலைக்கான தகுதி, வேலை செய்கிறவனுடைய தகுதி ரெண்டும் பொருந்தினாலும் காலத்தோடு பொருந்த செய்கிற ஒன்று இருக்கிறது. இந்த மூன்றையும் இணைத்தால்தான் வேலையினுடைய முழு பயன் பெறலாம் என்று சொல்லுகிறார். உரை குறிப்பு: செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும் மேலே கூறப்பட்டன. மேலே உடனே ஆகாயத்தை பார்க்க கூடாது. பரிமளரோடு படையினர்களுக்கு தெரியும். முதல் 3 குறள், இந்த அதிகாரத்திலே வருகிற முதல் 3 குறள்கள் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படியுங்கள் திருப்பி. செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும் மேலே கூறப்பட்டன. நன்மையும் தீமையும் நாடி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், வாரி விரைக்கு வளம்படுத்தவனாக இருக்க வேண்டும், அன்பறிவு தேற்றம் அவாவின்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது முதல் 3 குறளிலே சொல்லப்பட்டதாகிய வினையாளுக்குரிய இலக்கணம். அடுத்தது, இணை வகையான் தேறிய கண்ணும் அதுவும் அறிந்தாற்றி செய்கிற்பார் கல்லால். என்னதையா இல்லை, அதை வினையினது இயல்புக்கு விதிவிலக்காக சொல்கிறதே தவிர அது வினையாளினுடைய தகுதியாக சொல்லப்படவில்லை. அது இல்லாதவனிடமும் குற்றம் இருக்கும் என்று சொன்னாரே தவிர முதல் 3 குறள் தான் வினையாளுக்குரிய லட்சணம் சொல்வதாகிய குறளாக எடுத்துக்கொள்கிறார். இனி உரையை மிச்சத்தை படியுங்கள். இல்லைங்க, வினை இயல்புக்கு சொன்னேன். 5வது குறள் அறிந்தாற்றி செய்கிற்பார் கல்லாலுக்கு அது கடைசி லைன்ல, ஏன்னா இதனால் வினையினது இயல்பு கூறப்பட்டதுன்னு சொல்றாரு. அது சரி, முதல் இதனால் மேலே கூறப்பட்டதுன்றதுதான் இப்ப நாங்க படிக்கிறோம். ஆமாங்கய்யா, ஆமா. அதிலே முடிவு செய்ய விடாது. உரை குறிப்பு படியுங்க திருப்பி. செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும். அது அடுத்ததாக அடுத்த விஷயம். நான் சொல்வது இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற உரை குறிப்பை படியுங்கள். அதுதாங்க, செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும் மேலே கூறப்பட்டன என்றார். செய்வானது இலக்கணம் முதல் 3 குறளிலே சொல்லப்பட்டார். வினைது இலக்கணம் 5வது குறளிலே சொல்லி இருக்கு. 5வது குறளிலே சொல்லி இருக்கிறார். அதன் கீழேயே குறிப்பெழுதினார். இதுதான் வினைக்கு உரிய இலக்கணம். அதை சுட்டி காட்டுகிறார் பரிமளர். முன்னே சொல்லப்பட்ட விஷயம்தான் இங்கே அடுத்து சொல்லப்படுகிறது என்பதை சொல்கிறார். திருப்பி படிங்க. செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும் மேலே கூறப்பட்டன. காலத்தோடு எய்த உணர்தலாவது இக்காலத்து
இவ்விலக்கணமுடையான் செய்யின் இவ்வியல்பற்றாய வினை முடியும் என்று சுட்டி உணர்தல். கூட்டி உணர்தல். சாரி, கூட்டி உணர்தல். அதாவது வினையாளுடைய தகுதி பார்த்தாகிவிட்டது, வினையினுடைய தகுதி பார்த்தாகிவிட்டது, காலத்தோடு பொருத்துவதை பார்த்தாகிவிட்டது. இந்த மூன்றையும் சேர்க்க வேண்டும். வினை இலக்கணம், வினையாளுடைய இலக்கணம் பார்த்து விட்டேன் என்று தனியே பார்த்தால் போதாது, வினையினுடைய இலக்கணம் பார்த்து விட்டேன் போதாது, காலம் பார்த்தால் போதாது. மூன்றையும் ஒன்று கூட்டி பார்த்து வேலை செய்விக்கிற பொழுதுதான் அந்த வேலை சிறக்கும் என்கிறார். காலத்தோடு எய்த உணர்தலாவது இக்காலத்து இவ்விலக்கணமுடையான் செய்யின் இவ்வியல்பெற்றாய வினை முடியும் என்று கூட்டி உணர்தல். இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்து, ஒன்று இருக்கிறது என்று பார்த்துவிட்டு முடிவு செய்யப்படாது. மூன்றையும் ஒன்று கூட்டி பார்த்து இந்த வேலைக்கு இவன் பொருத்தம், இவனை கொண்டு வித்து செய்விக்கலாம் என்று செய்விப்பதைத்தான் கூட்டி உணர்தல் என்கிறார். குறள் எண் 516 மறுவாசிப்பு. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். உரை. செய்வானை நாடி முதற்கண்ணே செய்வானது இலக்கணத்தை ஆராய்ந்து வினை நாடி பின் செய்யப்படும் வினையினது இயல்பை ஆராய்ந்து காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். பின் அவனையும் அதனையும் காலத்தோடு படுத்து பொருந்த அறிந்து அவனை அதன்கண் ஆடலை செய்க. உரைக்குறிப்பு. செய்வானது இலக்கணமும் வினையினது இயல்பும் மேலே கூறப்பட்டன. காலத்தோடு எய்த உணர்தலாவது இக்காலத்து இவ்விலக்கணமுடையான் செய்யின் இவ்வியல்பெற்றாய வினை முடியும் என்று கூட்டி உணர்தல். குறள் எண் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். உரை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து இவ்வினையை இக்கருவியால் இவன் முடிக்க வல்லான் என கூறுபடுத்து ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். மூன்றும் தம்முள் இயைந்த வழி அவ்வினையை அவன் கண்ணே விடுக. குறளை சொன்னதை இன்னும் தெளிவுபடுத்தி ஆழமாக சொல்லுகிறார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கு நினைக்கிறேன். இந்த ஆய்வு என்கிறார்களே இப்பொழுது நிறைய. அந்த ஆய்வு லக்கணம்தான் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆராய்ச்சி பண்ணுகிறது என்று சொல்கிறாய், ரிசர்ச் செய்கிறேன் என்று. அந்த ரிசர்ச்சிலே இந்த 3 லட்சணமும் இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். இதனை என்றால் என்ன விஷயத்தை எடுத்து நீ ஆராய போகிறாய், அது ரொம்ப முக்கியம். அதை எடுகோள் என்பார்கள் தமிழிலே. ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பு அந்த ஆராய்ச்சி முடிவு இப்படியாக இருக்கலாம் என்று ஒரு கற்பனை இருக்க வேண்டும். இந்த அதிகார பொருளோடு இல்லாமல் நான் சொல்லுகிற பொருள். அந்த ஆராய்ச்சியை ஒருவன் செய்வதானால் இது இப்படி இருக்கலாம் என்று ஒரு ஊகத்தை வைத்துக் கொண்டுதான். ஒரு ஊகமும் இல்லாமல் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஊகத்தை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து முடிவிலே அந்த ஊகத்தை நிரூபணமாக்குவதுதான் ஆராய்ச்சி. அங்கே அந்த ஊகத்தை தான் இதனை என்கிறார். பிறகு அந்த ஆராய்ச்சி அந்த ஊகத்தை இன்ன கருவியால் முடித்து காட்டுவது இதனால். ஆகவே 2 தகுதி வந்து விட்டது. என்ன ஆராய்ச்சி செய்ய போகிறாய் என்ற அது எடுகோள் என்ன, அதுக்கு பிறகு அதை எந்த கருவியாலே நிரூபிக்க போகிறாய், அடுத்தது 3வது இதனை இதனால் இவன், இது 2ஐயும் கூட்டி செய்வராகிய அந்த ஆராய்ச்சியாளன் அவன் தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் செய்வதற்குத்தான் ஆய்வு என்று பெயர். இங்கே பொருட்பால் தொடர்பு பட்டு பரிமேலழகர் அதற்கு உரை செய்கிறார். திருப்பி படியுங்கள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். உரை. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து இவ்வினையை இக்கருவியால் இவன் முடிக்க வல்லான் என கூறுபடுத்து ஆராய்ந்து. 3 விஷயம். ஒரு வேலையிலே ஒருவனை ஆளச் செய்வதற்கு முன்பு அல்லது வைத்து ஆள்வதற்கு 3 விஷயம் கவனி என்கிறார். அதுதான் இந்த ஒரே சொல்ல. இவ்வினையை, அதாவது எடுத்துக்கொண்ட இந்த வேலையை ஆர் செய்கிறான் என்பதில்லை, எந்த கருவியால் ஒருவன் செய்து முடிப்பான்.
என்பதை கருதுதான் இந்த கருவியால் என்கிறார். கருவி என்பது நீங்கள் இந்த புறத்தே இருக்கக்கூடிய பௌதீக கருவி என்று இல்லை, புத்தியும் கருவிதான். அப்போ இப்படி ஏதாவது ஒன்றை வைத்து இந்த வேலையை, இவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்பதை, அந்த கருவி என்பது அவனுடைய தகுதிகளிலே ஒன்றை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எடுத்துக்கொண்ட வேலை, அந்த வேலையை முடிப்பதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய கருவி. அடுத்தது இக்கருவியால் இவன் அந்த வேலையை செய்து முடிக்கிற ஆள், அது ரொம்ப முக்கியம். ஆகவே வேலையை செய்வதற்கான கருவி, அதை செய்து முடிக்கக்கூடிய ஆள், இந்த மூன்றையும் ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்கிறார். வாசிங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து, இவ்வினையை இக்கருவியால் இவன் முடிக்க வல்லான் என்று கூறுபடுத்து ஆராய்ந்து, அதனை அவன் கண் விடல். மூன்றும் தம்முள் இயைந்த வழி அவ்வினையை அவன் கண்ணே விடுக. மூன்றும் பொருந்த வேண்டும். வேலையை இக்கருவியால் இவன் முடிக்கும் என்று இந்த மூன்றும் பொருந்தினால் அந்த வேலையை அவனிடம் கொடுக்க வேண்டும். வேலையினுடைய சிறப்பு, அதை செய்து முடிக்க வேண்டிய கருவி, அந்த கருவியை ஆளுகிற தன்மை, இந்த மூன்றும் ஒன்று சேருகிற பொழுது வேலை சிறக்கும் என்கிறார். அது தெரிந்தால், மூன்றும் ஏயுமானால் அந்த வேலையை அவனிடம் கொடு என்கிறார். உரை குறிப்பு: கருவி துணைவரும் பொருளும் முதலாயின. என்ன கருவியால் ஒருவன் வேலை செய்து முடிப்பான் என்றால், யார் துணையாக இவனுக்கு நிற்பார்கள், அந்த துணைவரனுடைய தன்மையை கொண்டும், அடுத்தது பொருள், இவை ரெண்டும் தான் கருவியாக கருதப்படுபவர். எந்த துணைவர், எந்த பொருள், இவற்றைத்தான் கருவி என்று சொல்லி இருக்கிறார் என்கிறார். கருவி துணைவரும் பொருளும் முதலாயின. ரெண்டும் அல்ல, முதலாயின என்று சொல்வது இது போன்றவை, இவற்றைத்தான் கருவியாக கொண்டு எடுக்க வேண்டும் என்கிறார். வினை முதலும் கருவியும் வினையும் தம்முள் இயைதலாவது ஓரொன்றோடு ஏனைய இரண்டிற்கும் பொருத்தம் உண்டாதல். மூன்று விஷயம் சொல்லி இருக்கிறார். ஒன்று செய்யப்படுகிற வினை, இந்த வினையை செய்வதற்கான கருவி, அந்த கருவியையும் வினையையும் கூட்டவல்ல வினையாள். இந்த மூன்று, இதிலே வினை முதல் என்றால் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எழுவாய் என்று சொல்வோம். வினை முதல் என்பது செய்கிறவன், அவனால் செய்யப்படுகிற வேலை, அந்த வேலையை அவன் செய்வதற்கு பயன்படுத்த போகிறதாகிய கருவி. இந்த மூன்றையும் இணைக்க வேண்டும் என்கிறார். ஒரு நல்ல வேலை, பயன் தரக்கூடிய வேலையை செய்விக்க வேண்டும், ஆனால் இந்த மூன்றையும் இணைக்க வேண்டும் என்கிறார். இது முன்குறளிலும் சொல்லப்பட்டது. மூன்றையும் ஆராய்ந்து செய்ய என்று சொல்லி இருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், மூன்றையும் ஆராய்ந்து விடுதல் என்கிற பொழுது ஒரு வேலை அந்த வினை செய்கிறவனை எடுத்தால் அவனுக்கு சில வேலை அந்த கருவியோடு ஆற்றல் இருக்கும். ஆனால் அடுத்த ஆற்றல், இந்த மூன்று சொல்லப்பட்டதாகிய வினையை செய்யக்கூடிய கருவி, அதை செய்கிறவன் என்கிற பொழுது ஒன்றோடொன்று மற்ற இரண்டிலும் தொடர்பு இருக்க வேண்டும். வினையை எடுத்தால் அந்த கருவியோடும் வேலையாளோடும் தொடர்பு இருக்க வேண்டும். வேலையாளை எடுத்தால் கருவியோடும் வினையோடும் தொடர்பு இருக்க வேண்டும். மூன்று என்ற உடனே பொதுப்பட சொல்லப்படாது, ஒன்று மற்ற இரண்டோடும் பொருந்த வேண்டும். சில நேரத்திலே ஒன்று ஒன்றோடு பொருந்தும், மற்றதோடு பொருந்தாது, பிரயோசனம் இல்லை. ஆகவே ஒவ்வொன்றும் மற்ற இரண்டோடும் பொருந்துகிற வகையிலே எடுத்துக்கொண்டு வேலை செய்தால்தான் அந்த வினையினுடைய பயன் பெறலாம் என்கிறார். படியுங்கள். வினை முதலும் கருவியும் வினையும் தம்முள் இயைதலாவது ஓரொன்றோடு ஏனைய இரண்டிற்கும் பொருத்தம் உண்டாதல். ரொம்ப முக்கியம். ஒன்றோடு மற்ற ஒன்று பொருந்தும், சில மற்றது பொருந்தாமல் இருக்கும். பொதுப்படப்பா இன்னொன்றோடு இது பொருந்தும், அது பொருந்தாது. ஆகவே மூன்றும் பொருந்தின மாதிரி ஒரு தோற்றம் வரும். அப்படி அல்ல, ஒன்றோடு மற்ற இரண்டும் பொருந்துகிறதா என்று ஒவ்வொன்றிலும் வைத்து வைத்து பார்க்க வேண்டும் என்கிறார். விடுதல் அவனை அதற்கு உரியனாக்குதல். அவன் கண் விடல் என்றார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றால், இந்த விடல் என்பதற்கு உரை எழுதுகிறார். அந்த வேலையை அந்த வேலைக்கு உரியவனாக அவனை ஆக்குதல், அதுதான் விடுதல். அதைத்தான் சுட்டுகிறார். விடுதல் அவனை அதற்கு உரியனாக்குதல். குறள் எண் 517 மறுவாசிப்பு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். உரை:
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து இவ்வினையை இக்கருவியால் இவன் முடிக்க வல்லான் என கூறுபடுத்து ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். மூன்றும் தம் பிரித்து ஆராய்தல். கூறுபடுத்த ஆராய்தல் என்பது பிரித்து ஆராய்தல். 3 விஷயம் இருக்க வேண்டும் என்று சொல்லியாகிவிட்டது. 3ம் இருக்கிறது, ஆகவே கொடுக்கலாமா என்றால் அப்படி அல்ல. ஒன்றோடு மற்ற 2ம் பொருந்துகிறதா என்று பார். அப்படி ஒவ்வொன்றிலும் வைத்து பார்த்தால் தான் அது சரி வரும் என்கிறார். இது அதனை அவன் கண் தமிழாக படிக்கிறோம். நிர்வாகியாக படிக்கிற பொழுதுதான் இதனுடைய நுட்பங்கள் தெரியும். தமிழாக படிக்கிற பொழுது இதை விளங்கிவிட்டு தாண்டி போவதிலே ஒன்றும் கஷ்டம். ஒரு நிர்வாகியாக படிக்கிற பொழுதுதான் ஒரு வேலை செய்கிறவன் வேலை செய்ய அவனால் செய்யப்படுகிற வேலை, அவனால் அந்த வேலை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவி என்ற 3ஐயும் ஒப்பிடுகிற பொழுது இது 3ம் இருக்கிறது என்று பொதுப்பட சொல்லிவிட்டு போகப்படாது. சில நேரத்திலே கருவியோடு ஒன்று பொருந்தும், வேலை பொருந்தும், வேலையால் பொருந்த மாட்டான். அது மாதிரி வேலையாளோடு கருவி பொருந்தும், அந்த வேலை பொருந்தாது. இப்படி ஒன்றோடு ஒன்று எல்லாவற்றையும் தனித்தனி வைத்து பார்த்து, அதுதான் இந்த கூறுபடுத்து பார்த்து என்கிறார். பிரித்து பார்த்து 3ம் பொருந்துகிற பட்சத்திலே அவனிடம் வேலையை கொடு என்கிறார். அதனை அவன் கண் விடல். 3ம் தம்முள் இயைந்த வழி அவ்வினையை அவன் கண்ணே விடுக. உரை குறிப்பு: கருவி துணைவரும் பொருளும் முதலாயின. வினை முதலும் கருவியும் வினையும் தம்முள் இயைதலாவது ஓரொன்றோடு ஏனைய 2ற்கும் பொருத்தம் உண்டாதல். விடுதல் அதனை அதற்கு உரியனாக்குதல். படிப்போம். இவையெல்லாம் நிர்வாகம் சார்ந்த நுட்பம் மிகுந்த குறள்கள். அதாவது ஒரு காரியத்தை பொருத்துகிற பொழுது இருக்கிறதாகிய நுட்பம், அது ரொம்ப ஆழமாக நம் தமிழிலே இந்த விஷயங்களை அவர்கள் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு பாட்டுக்கு இசையமைப்பதானால் அது எப்படி இசையமைக்கிறது என்பதற்கான ஒரு முறைமை இருக்கிறது. ஒரு கவிதை எழுதப்பட்டு விட்டது, அந்த கவிதையை பாட்டாக்க வேண்டும். எப்படி இசையமைக்கிறது என்றால், முதலிலே அந்த பாட்டினுடைய பொருள்தன்மை விளங்க வேண்டும். அதுக்குத்தான் எங்களுடைய இதிலே இந்த ரசங்கள் வைத்திருக்கிறார்கள். நவரசத்திலே இது எந்த ரசத்துக்குரிய பாடல், காதல் ரசம் வருமா அல்லது கோபம் வருமா, எந்த ரசத்துக்குரிய பாடல் என்று முதல் பாடலினுடைய பொருள்தன்மையை விளங்க வேண்டும். அதை விளங்கி வைத்துவிட்டு பிறகு சங்கீதத்துக்கு போக வேண்டும். சங்கீதத்திலே போனால் இப்போ ராகங்கள் பலது இருக்கிறது. அதிலே எந்த ராகம் இந்த பொருள்தன்மையை காட்டுவதற்குரிய ராகம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாவம் எந்த ராகத்திலே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இவை 2ம் தனித்தனி இருந்தால் போதாது, இது 2ஐயும் ஒருவன் சேர்க்க வேண்டும். சேர்க்கிற பொழுதுதான் ஒரு நல்ல இசை பிறக்கும். பாடலினுடைய பொருள், இசையினுடைய பாடலுடைய பாவம், இசையினுடைய பாவம், இது 2ம் விளங்க வேண்டும். பிறகுதான் சேர்த்தால் ஒரு நல்ல பாட்டுக்கான இசை பிறக்கும். அது போலத்தான் ஒரு வேலையால் அவனால் செய்யப்படுகிற வேலை, அதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவி, இந்த 3ஐயும் பொருத்தி எடுத்தல் என்பதைத்தான் இங்கே அழுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வகுப்பிலே நிப்பாட்டுவோம். இன்றைக்கு உரை இல்லாதபடியால் நாளைக்கு உரை செய்வதானால் செய்யலாம். இந்த உரை செய்வதிலே இருக்கிற ஒரு சிறப்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது நினைத்தேன். அதற்குள்ளே ஒரு தியான பயிற்சி இருக்கிறது. அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்குகிறதோ தெரியவில்லை. எழுதி செய்யாதீர்கள். எழுதி செய்தால் அந்த தியான பயிற்சி வராது. அது வெறும் புத்திசாலித்தனம் தான் அதிலே இருக்கும். தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவீர்களே ஆனால் உங்கள் புத்தி அந்த இடத்திலே கட்டாயம் நிற்க வேண்டும். ஒரு வினாடி தவறினால் வார்த்தை தவறும். நான் சொல்லுகிற பொழுதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்காவது புத்தி ஒரு நிமிஷம் போனால் அடுத்த நிமிஷம் அந்த எண்ணத்திலே நிற்கிறேன் என்பது மறந்து போய்விடும். ஆகவே அந்த குறித்த அவ்வளவு நேரமும் உங்கள் புத்தி அதிலே நின்றாக வேண்டும். அப்படி புத்தியை ஒரு இடத்திலே நிப்பாட்டுவதற்குத்தான் தியானம் என்று பெயர். அந்த தியான பயிற்சியும் இந்த தொகுப்புரைக்குள்ளே உண்டு. ஆகவே அந்த பயிற்சியையும் நீங்கள் பெற்றவர்களாவீர்கள் என்று நினைத்துக் கொண்டு அதை செய்யுங்கள். நாளைக்கு மற்றைய குரலை படிக்கும். நன்றிங்க. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.
உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.